இப்போ இந்த பக்கோடா பாருங்க, பார்த்திங்கன்னா நல்ல சத்தம் வருது கருன்னு. இதை அப்படி எடுத்து இந்த கச்சப்பில் தொட்டு இப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் வச்சு ஒரு நல்ல பக்கோடா, கிறிஸ்பி பக்கோடா மேத்தி இலை வச்சு பண்ணலாம். அதுக்கு மேத்தி 1 bunch ஆஃப் மேத்தியை நல்லா அதுமாரி வாட்டரில் க்ளீன் பண்ணி நல்லா வடிகட்டி சாப் பண்ணணுமாம்மா? அதை சாப் பண்ண வேண்டாம், இது அப்படி முழுசாக தான் போடணும். இதில் பக்கோடா செய்ய போகிறோம். இப்போ இந்த கீரை ஒரு பஞ்ச் கீரை, இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த சிகப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு சால்ட் 1 டீஸ்பூன், இங்க் பவுடர், தனியா சீட்ஸ், ஒரு பிஞ்ச் சர்க்கரை சுகர். இப்போ இந்த வெந்தய பக்கோடா இங்கெல்லாம் நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டாலும் ரொம்ப ஜோராக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் கிடைக்கும் நமக்கு. இது பூரா வருஷத்துலேயும் கிடைக்கும். இதுக்கு சீசனே கிடையாது, அது கிடைக்கும். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் இதில் செஞ்சு சாப்பிட்டா அது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 கப்பு பேசன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு நம்ம வெந்தயத்துலேருந்து தண்ணி வரும், ரிலீஸ் ஆகும். அதனால ட்ரையாக இது மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வெந்தயத்துலேருந்து இந்த உப்பை பட்டோன்னு தண்ணி வெளியே வரும். அதனால் அதை கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்து செய்யலாம். நல்லா பிசைஞ்சாச்சு அழுத்தி. இப்போ கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் தெளித்து பிசையணும், ஊற்றக்கூடாது. ஏன்னா அது ஒரு கெட்டியாக இருக்கணும். பக்கோடாக்கு எப்படி நம்ம பிசைகிறோம் அதேமாரி கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். தண்ணி தெளித்து இந்த அளவு பக்கோடாவை இப்படி நீங்கள் இப்படி எடுத்து இப்படி போட்டாக்க இப்படி வரணும். அந்த ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த வெந்தயக்கீரை பக்கோடா மாவை தயார் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் அடுப்பில் சுட்டுட்ருக்கு. கொஞ்சம் போட்டு பார்க்குறேன், அது மேலே வந்ததுன்னா போடலாம். மேலே வருது. இப்போ பக்கோடாவை போடலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டிங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ தான் பெருசு பண்ணியிருக்கேன். 1 சைடு வேகட்டும், அப்புறம் திருப்பி விடலாம். இதில் கொஞ்சமாக இதுக்கு 1 ஸ்பூன் தயிர், ஒரு பிஞ்சு சுகர் போட்டோன்னா இந்த வெந்தயக்கீரையில் ஒரு கசப்பு இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக தான். நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் நல்லா. ஏன்னா வெந்தய லீவ்ஸ் இருக்கிறதுனால இது டைம் ஆகும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு, இல்லையாம்மா? ஆமாம், இது ஒரு சாதாரண பக்கோடாவை விட இது கொஞ்சம் டைம் ஆகும். இது பச்சை கீரையாக இருக்கிறதுனால. ஆனால் இது சாப்பிடும்போது இப்போ நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பெருசு பெருசாக வேணாலும் போட்டுக்குங்க.
இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக சின்னதாக உருட்டி போடலாம். உருட்டுறதை விட இப்படி தான் போடணும். என்ன உள்ளுக்குள்ள கீரை நல்லா முருகலாக வேகணும். இது கரெக்டாக இருக்கும்.